வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு தானே பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு இந்த அவசர பதிவாக வந்துட்டு ஒரு பதிவு பார்க்க போகிறோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்துட்டு யாருமே தவற விடவே கூடாதுங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருப்போம், நம்ம நல்லவங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் கஷ்டங்கள் மட்டும் நம்மளை தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்கும். தினமே பண கஷ்டம், மன கஷ்டம், அடுத்து பார்த்திங்க சொன்னால் கடன் பிரச்சனைகள், வாழ்க்கையில் நம்மளை சுற்றி அடிக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் ரெடியாக இருக்குங்க. இது எதனால், ஏன் இப்படி எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம விழி பிதுங்கி நிற்போங்க. இது எதனால் அப்படின்னு சொன்னால், இது சில சமயங்களில் முன்னோர் சாபமாக கூட இருக்கலாங்க. நம்மளோட அம்மா அப்பாவோ இல்லை நம்மளோட தாத்தா பாட்டியோ அவங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம், திவசம் இதெல்லாம் முறைப்படி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. இந்த வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய, அவங்க இறந்த திதியில் வரக்கூடிய அந்த திவசத்தை கரெக்டாக கொடுக்கணுங்க. அப்படி கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் நாம் இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அடுத்து மறந்தவருக்கு மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இந்த வருடத்தில் 3 முறை வரக்கூடிய இந்த பெரிய அமாவாசைகளில் போயிட்டு 3 அமாவாசைக்கும் கொடுக்குறா இருந்தால் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் இதில் ஏதோ ஒரு அமாவாசைக்கும் கட்டாயம் கொடுத்துருக்கணுங்க. இந்த தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதுக்கு ரொம்ப பெருசாக மெனக்கட வேண்டியதில்லை. பெரிய கோவில்கள் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் ராமேஸ்வரம், திருச்சியில் ஸ்ரீரங்க பெருமாள் கோவில், அடுத்து மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில், அடுத்து இம்மையிலும் நன்மை தருவார் கோவில், இப்படி நிறைய கோவில்களில் உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய சிறிய கோவில்களில் கூட இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுப்பாங்க. இந்த பெரிய அமாவாசை 3 அமாவாசைக்கும், தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, இதுக்கு தவறாமல் கொடுத்துருங்க. நீங்கள் உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்க. உங்களோட அம்மா அப்பா இருப்பாங்க, உங்கள் அப்பா இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் அவங்களோட முன்னோர்களுக்கு கட்டாயம் கொடுத்துட்டு வர சொல்லி அதுக்கு தேவையான வழிமுறைகளை பண்ணி நீங்கள் அனுப்பி வைக்கணுங்க. அந்த அனுப்பி வச்சாலே உங்களுக்கு அந்த பாவங்கள் தீர்ந்து, அந்த பித்ரு தோஷங்கள் தீர்ந்துருங்க. இருக்கிறதுலே பெரும் தோஷம், கடவுள் மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக கருதப்படுவது சாஸ்திரங்களையும் சரி ஐதீகப்படியும் சரி, இந்த பித்ருக்களுக்கு இந்த மாதிரி தர்ப்பணம் திவசம் கொடுக்காதவங்களோட பாவங்களை கடவுள் மன்னிக்க தயாராகவே இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் எந்த கோவிலுக்கு போய் நீங்கள் அது பரிகாரம் பண்ணவே முடியாது. இதை மட்டும் நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால், குலதெய்வ வழிபாடும் சரி, இந்த பித்ருக்களுக்கு பண்ணக்கூடிய வழிமுறைகளும் சரி செய்யலை அப்படின்னு சொன்னால், தெய்வங்கள் எந்த தெய்வங்களுமே உங்களோட வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளாதுங்க. உங்களுக்கு நல்ல நேரம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே கிரக பயிற்சிகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தங்களுக்குரிய கிரக பயிற்சிகள் இருக்கு இல்லையா, அந்த டைமில் உங்களுக்கு நேரம் நல்ல நேரமாக தான் இருக்கும். ஆனால் நடக்கிறது எல்லாமே கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும், உயிர் பலி நடக்கும், உயிர் சேதமே உண்டாகும். நிறைய குடும்பங்களில் பாருங்களேன், இந்த பித்திரு காரியங்களை சரியான முறையில் செய்யாதவங்க வீட்டுகளில் உயிர் பலியே நேர்ந்துகிட்டு இருக்கும். அது காரணமே தெரியாமல் இருப்பாங்க. வரிசையாக வரக்கூடிய வாரிசுகள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அது சில குடும்பங்கள் அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பங்களே பாருங்களேன், சில குடும்பங்கள் அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கே இப்போ இருக்க தலைமுறைக்கு இது எதனால் இப்படி நடக்குது, நாங்கள் நல்லவங்களாக தானே இருக்கோம், ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரணம் தெரியாமல் இருப்பாங்க. இது கூட ஒரு காரணமாக இருக்கலாங்க. அதனால் பாருங்கள், உங்களுக்கு அம்மா அப்பா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட அப்பா இருப்பாங்களே, உங்கள் அம்மா அப்பாவை அனுப்பி வச்சு இந்த பித்திருக்காரியங்களை செய்ய வைங்க. இந்த கோவிலில் போய்ட்டால் நிறையாலாம் செலவாகாதுங்க. நம்ம இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலில் எடுத்துக்கோங்க, 30 ரூபா தான் டிக்கெட்டு. அந்த டிக்கெட் கோவில் சார்பாகவே தர்றாங்க. கோயிலுக்குள்ளேயே நடக்குது, கோயிலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆடி வீதியில் நடக்குது. கோயில் உள்ளே போயிட்டோன்னா அங்கேயே டேபிள் போட்டு நம்மளுக்கு டிக்கெட் விற்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த தட்சல் ஐயருக்கு நம்ம எவ்வளோ நாள் கொடுக்கலாம், 50 ரூபா கொடுக்கலாம், 100 ரூபா கொடுக்கலாம், நம்மளால் எவ்வளோ முடியுமோ கொடுக்கலாம். நீங்கள் இவ்வளோ தான் கொடுத்து ஆகணும்லாம் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அதனால் பாருங்கள், ரொம்ப முக்கியமான இந்த விஷயத்தை தவற விடாதீங்க. இந்த தவற விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் விலகவே விலகாதுங்க. இது நீங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பதிவு உங்கள் கண்ணில் படும். எதனால் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் உங்கள் முன்னோர்கள் தவற விட்ட இந்த விஷயத்தை இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு, இல்லை அப்பா இல்லைனாலும் சரி அம்மா இல்லைனாலும் சரி, நீங்கள் போயிட்டு இந்த தர்ப்பணம் கொடுக்கணுங்க. கட்டாயமாக கொடுக்கணும். போய் கொடுத்துட்டு வாங்க. அது போகும்போது என்னெல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால், பூக்கள் வாங்கிட்டு போகணும். அடுத்து கருப்பு எள் வாங்கிட்டு போகணும். வாழைப்பழம் கட்டாயமாக வாங்கிட்டு போகணுங்க. ஒரு 2 வாழைப்பழம், 3 வாழைப்பழம், 5 வாழைப்பழம் இப்படி வாங்கிட்டு போகணும். நிறையெல்லாம் வாங்கிட்டு போக தேவையில்லை. ஒரு பாக்கெட் எள்ளு பாக்கெட்டு, அடுத்து பூக்கள், உதிரி பூக்களாக இருந்தாலும் சரி, கட்டின பூக்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கிட்டு போகலாம்.
இது மாதிரி வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் மீதம் இருக்க எள்ளு பூக்களை வந்துட்டு அங்கே இருக்க அர்ச்சகர் வந்துட்டு நடத்தி வைப்பாங்க இல்லையா, அங்கே வந்து நீங்கள் கொடுத்துடலாம். அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துட்டு வந்துடலாம். மீதி இருக்கிறத அவங்களே வந்து உங்களுக்கு அங்கே கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு போகிறது ரொம்பவே சிறப்புங்க. நீங்கள் போயிட்டு நீங்கள் விரதம் இருந்துட்டு காலையில் விரதம் இருந்துட்டு காலையிலே கொடுத்துடலாம். இப்போ மீனாட்சி அம்மன் கோவிலெலாம் எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி அம்மன் கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதனால் பாருங்கள், நீங்கள் போயிட்டு இந்த தர்ப்பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அடுத்து அம்மன் தரிசனம் கூட பண்ணலாம். தர்ப்பணத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணலான்னு சொன்னால், விநாயகருக்கு விளக்கு வாங்கி ஏற்றிட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அம்மன் தரிசனம் சிவன் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே சிறப்பு. சரி டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு விநாயகருக்காச்சும் விளக்கு வாங்கி போட்டுட்டு அம்மனையும் சிவபெருமானையும் வணங்கிட்டு அப்படியே நின்று கூட நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வணங்கிட்டு கூட நம்ம வந்துட்டு வெளியில் வந்துடலாங்க. அன்றைக்கி வந்துட்டு நீ போய் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு அன்றைக்கி நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்ம தர்ப்பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வருவாங்களாமா. இந்த பூமிக்கு அனுப்பக்கூடிய நாட்கள், திவசம் தரக்கூடிய நாட்கள், அடுத்து வந்துட்டு தர்ப்பணம் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அமாவாசைகளில் தர்ப்பணம் குடிக்கக்கூடிய நாட்களில் இந்த பூமிக்கு வருவாங்க. அன்றைக்கி வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்மா கண்ணீர் விட்டு அழுதுட்டு போகுமா. அந்த அழுதுட்டு போகிறது பெரும் சாபமாக மாறி தான் நம்மளை வந்து சுற்றி சுற்றி அடிக்கிறது. கண்ணீர் விட்டு அழுதுட்டு போகுமா. யோசிச்சு பாருங்கள், நம்ம தாய் தகப்பனை நம்ம வந்து பட்னி போட்டுட்டு நாம் வந்து இங்கேருந்து நல்லா சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறதுலாம் ஒரு காரணம் தாங்க. ஆனால் வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு நேரம் இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க. இது வந்துட்டு முக்கியமாக செய்யக்கூடியதுங்க. அந்த ஆத்மாக்கள் கண்ணீர் விட்டுட்டு போச்சு அப்படின்னு சொன்னாலே வந்து தெய்வங்கள் வந்து நம்மளை சுத்தமாக வெறுத்துருவோம். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, சாஸ்திரங்களே சொல்லப்பட்டிருக்கு. சிவபுராணத்துலேயும் சரி, விஷ்ணு புராணத்துலேயும் சரி, இந்த தர்ப்பணம் திவசம் அடுத்து வந்துட்டு குலதெய்வ வழிபாடு இது பண்ணாதவங்க வந்துட்டு என்னோட கோவிலுக்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறதா வந்துட்டு சொல்லுவாங்க. அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு தாய் தகப்பன் இல்லை, அம்மா இல்லை, இல்லைன்னா அப்பா இல்லை, இதில் யாராச்சும் ஒருத்தங்க இல்லை அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக போய் தர்ப்பணம் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட முன்னோர்களுக்கு நீங்கள் போய் கொடுக்க வைங்க. இது வந்து 21 தலைமுறைக்கு கொடுத்ததோட புண்ணியம் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேருங்க. உங்களோட தலைமுறைகளும் சரி, நீங்களும் சரி நல்ல செல்வ செழிப்போட நல்ல நிலைமையில் வாழ்வீங்க. உங்களுக்கு ஒரு கண்டமே இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு விதி முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு கண்டம் இருந்துச்சுன்னா கூட உங்களை வந்துட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு தெய்வ சக்தி வந்து காத்து நிற்கும். அதனால் பாருங்கள், இப்போ நம்ம அம்மாவே இருந்தாலுமே அவங்கள வந்து நம்ம கவனிக்கலை அப்படி வந்துட்டு, அதுவும் தாயாரோட சாபத்தை வாங்குறது பெரும் துயரங்க. அந்த தாயாரோட சாபம், அதுவும் அவங்க இறந்த பின்னாடி அவங்களோட பித்திருக்கெல்லாம் மாறின பின்னாடி அவங்களோட சாபத்தை வாங்கிக்கிறது அது மகா பெரிய பாவங்க. இந்த பாவத்தை வந்து செய்யாதீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் சரி, உங்களோட பிள்ளைகளுக்கும் சரி, அடுத்தடுத்து வரக்கூடிய உங்களோட வாரிசுகளுக்கும் சரி ஒரு தீராத கஷ்டத்தையும் தீராத ஒரு சாபத்தையும் கொடுத்துட்டு போயிடும். அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி உங்களுக்கும் அது தொடர்ந்து வரும், உங்கள் பிள்ளைகளுக்கும் அது தொடர்ந்து வரும். இது வந்துட்டு நீங்கள் நல்லா சாஸ்திரம் செஞ்ச பெரியவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாலே இது சொல்லுவாங்க. இது மட்டும் ஒரு தீர்க்க முடியாத பாவம், பரிகாரம் செய்ய முடியாத பாவங்க. அதனால் பாருங்கள், மறந்துடாதீங்க. நாளைக்கு காலையில் போயிட்டு தர்ப்பணம் கொடுத்துருங்க. 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026 காலையில் 5 மணிக்கே நிறைய கோவிலில் ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவில்களில் நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இன்றைக்கே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கட்டாயமாக போய் கொடுங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் சரி இந்த 3 அமாவாசையில் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு எங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு அமாவாசைக்குமே வந்துட்டு ஒரு அண்ணாலாம் இருக்காங்க. அந்த இதில் போயிட்டு மீனாட்சி அம்மன் கோவிலில் போயிட்டு அங்கேயே இருப்பாங்க. இந்த தர்ப்பணம் கொடுக்குறதுக்கு திவசம் கொடுக்குறதுக்குன்னு அங்கேயே வந்துட்டு அர்ச்சகர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு ஒவ்வொரு அமாவாசைக்குமே கொடுத்துட்டு வருவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரிலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கெட்ட நேரம் வந்தாலும் சரி, கிரக பயிற்சிகளால் எவ்வளோ கெட்ட நேரம் வந்தாலும் சரி அதை வந்து நல்ல நேரம் மாற்றி கொடுக்கக்கூடியது இந்த பித்திருக்களுக்கு திவசம் தர்ப்பணம் கொடுக்குறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது. அதனால் பாருங்கள், அவங்களுக்கு வந்துட்டு பாதிக்காது. எவ்வளோ கிரக பயிற்சியால் கெட்ட நேரம் வந்தால் கூட அவங்கள வந்துட்டு அதுலேருந்து விலக்கி வச்சு ஒரு கவசம் மாதிரி காத்து நிற்கும். அது மாதிரி பாருங்கள், உங்களோட தலைமுறையே நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. அதனால் நாளைக்கு வந்துட்டு திவசம் தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்க மறக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் எப்படி அப்படின்னு சொன்னால் இந்த தவசம் கொடுக்க மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலர் தேதி தெரியாது. சரி, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கணும், உங்கள் முன்னோர்கள் கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா தேதி தெரியாட்டா பரவாயில்லைங்க. அங்கே போயிட்டு திவச டிக்கெட்டுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து
முன்னாடி இருந்துச்சுங்க ஒரு 10 ரூபா கூட இருக்கும். முன்னாடி வந்து டிக்கெட் வந்து 20 ரூபா, தர்ப்பண டிக்கெட் 20 ரூபா, தேவச டிக்கெட் 30 ரூபா அப்படி இருந்துச்சு. இப்போ எவ்வளோன்னு தெரியல. இப்போ வந்துட்டு தர்ப்பண டிக்கெட் வந்துட்டு 30 ரூபாங்க. அந்த தேவச டிக்கெட் வந்து என்ன மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா தான் கூட இருக்கும். அது வாங்கிட்டு இது மாதிரி எள்ளு, வாழைப்பழம், பூக்கள் வாங்கிட்டு போயிட்டு, நீங்கள் தேவசம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவசம் கொடுக்கக்கூடிய காய்கறிகள், அரிசி, பச்சரிசி, வாழைக்காய், அடுத்து வந்து இனிப்பு பூசணிக்காய், அடுத்து வந்து கட்டாயமாக வந்து தண்டங்கீரை, இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போகணுங்க. ஏதாச்சும் காய்கறிகள் இந்த அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு, அந்த பிராமணருக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு பருப்பு, இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஒரு பையில் வச்சுட்டு வாழை இலை கட்டாயமாக வாங்கிட்டு போனீங்க. இந்த தேவசம் கொடுக்க மறந்துட்டீங்க, உங்களுக்கு தேவசமே தெரியலை, தேதி தெரியலை அப்படின்னு சொன்னால் இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இந்த நாட்களில் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டு தேவச டிக்கெட்டு, அங்கேயே டிக்கெட்டு உள்ளுக்குள்ளேயே அந்த தேவசம் கொடுக்குற இடத்துல டிக்கெட்டு கொடுப்பாங்க. அங்கேயும் தேவச டிக்கெட் வேணும்னு சொன்னால் அவங்க கொடுப்பாங்க. அந்த டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் அந்த வரிசையில் உட்காந்து நீங்கள் தேவசம் கொடுத்துட்டு வந்துடலாங்க. நீங்கள் தேவச தேதி மறந்து போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் தேவசம் கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தர்ப்பண டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாங்க. இது வந்து மறக்காமல் செஞ்சுருங்க. உங்கள் குடும்பம் வந்துட்டு ரொம்ப நல்ல நிலைமை இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.